ஆஃபரில் இன்றைக்கி நம்மளுக்கு வந்த ஆர்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்த நம்மளுடைய ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி ஆஃபரை யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்மளுடைய கஸ்டமர் நம்மக்கிட்ட 3/4 கிலோ ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனியை புக் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவங்க சொன்னதில் ஒன்றே ஒன்று தான், 1/4 கிலோ வந்து எனக்கு ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனியை பீசஸாக போட்டுருங்க, இன்னொரு 1/2 கேஜியை எனக்கு பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி உங்கள் ஸ்டைலில் ப்ரௌனி ஸ்லாபாக கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. நம்ம கஸ்டமர் கேட்டதுக்கப்புறம் அவங்க ப்ரிஃபரன்ஸ்லேயே பண்ணியாச்சு. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நம்ம சாக்லேட்டை எவ்வளோ லோட் பண்ணியிருக்கோன்னு. இந்த சாக்லேட் அப்படியே ப்ரௌனியோட பேக் ஆகி வரும்போது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள். அந்த ஸ்மெல்லை நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கனாலே அதை சாப்பிட்ணுங்கிற ஆசை கண்டிப்பாக உங்களுக்கு டெம்ட் ஆகும். ஸோ நம்ம கஸ்டமர் கேட்ட மாதிரி அழகாக 1/4 கிலோ ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனியை குட்டி குட்டி பீசஸாக போட்டு எடுத்தாச்சு. அண்ட் இன்னொரு 1/2 கேஜியை ப்ரௌனி ஸ்லாபாக வச்சுக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு நான் இந்த பீஸ் எடுத்து காமிக்கிறேன், எந்த அளவுக்கு சாஃப்டாக ஃபஜ்ஜியாக இருக்குங்கிறது நீங்களே பாருங்கள். ஸோ அவங்க கேட்ட மாதிரி ப்ரௌனி ஸ்லாபையும் பண்ணிவிட்டு அது நல்லா மூவ் ஆகக்கூடாது அப்படின்றக்காண்டி கிளிங்கிங் ட்ராப்பும் பர்ஃபெக்டாக பண்ணி அதை அழகாக பேக் பண்ணி வச்சு நம்மளோட லோகோ அனுப்பி தேங்க்யூ நோட் வச்சு கூடவே பர்த்டே அப்படிங்கிறனால நைஃபு கேண்டில்ஸ் எல்லாமே வச்சு பக்காவாக கஸ்டமருக்கு பேக் பண்ணி அனுப்பியாச்சு. அண்ட் ஃபைனலி கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் இந்த மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரௌனி ஸ்லாப் அண்ட் ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி, டபுள் சாக்லேட் ப்ரௌனி அண்ட் கிளாசிக் ப்ரௌனி எது ட்ரை பண்ணோம் அப்படின்னாலும் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க.